This is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஈஸி டேஸ்டி சாக்லேட் புட்டிங். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புட்டிங் பண்ணுறதுக்கு நான் 1 டம்ளர் மில்க் எடுத்திருக்கேன். இதிலே 1/2 கப்பு சுகர், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் நான் அந்த கார்ன் ஸ்டார்ச் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து எனி பிராண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் ஒரு ஷாஷட் நம்ம மில்க் பவுடரை ஆட் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும் நமக்கு. கொஞ்சம் உடச்சி விட்டுருக்கோம், இல்லாட்டி நம்ம போட்டுருவோம். இப்போ இந்த மில்கை விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக கலந்துட்டேன் பாருங்கள், ஒரு கட்டி எதுவுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து குக்கிங் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1/2 பார் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் நான் வந்து இந்த பாத்திரத்தை வச்சுட்டேன். இதை நான்ஸ்டிக்கில் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் அடி பிடிக்காமல் வரும். இப்போ நம்ம கை விடாமல் கிளறணும். ஒரு கொதி வந்தோன்னே நம்ம சிம்மில் வச்சிடணும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும். நம்ம இந்த கார்ன்ஃப்ளோர், கொக்கோ பவுடர், சாக்லேட் எல்லாம் குக் ஆகி வர்றதுக்கு வந்து நமக்கு வந்து 4 to 5 மினிட்ஸ் ஆகும். சாக்லேட்லாம் மெல்ட் ஆகும். கொதி வரட்டும். ஆனால் கொதி வரட்டும்னு நம்ம கிளறாமல் இருக்கக்கூடாது. கைவிடாமல் கிளறணும். பாருங்கள், சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகுது. கொதி வந்தோன்னே நம்ம சிம்முக்கு மாற்றிடணும். நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்க வேண்டியதான். நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் பண்ணலாம். இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேச்சுலா வந்து ரொம்ப நல்லா எல்லா இடத்தையும் நம்ம கை வச்சு வழிச்சா எப்படி இருக்குமோ அதை விட பெட்டராகவே இருக்கும். அதனால் சிலிக்கான் ஸ்பேச்சுலா வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம். நானும் ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணுறதுக்கு யோஜனை பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இதோட யூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சுகர் வந்து 1/2 கப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டேன். இந்த டார்க் சாக்லேட் போட்டதுனால நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சிம்மில் வச்சாலும் நம்ம கை விடாமல் கிளறணும். பாருங்கள், இந்த இடம்லாம் ஓரம்லாம் அந்த திக்னஸ் வருது பார்த்தீங்களா? திக்காயிடுச்சு பாருங்கள், உடனே திக்காயிடும். இந்த கிளாஸி டெக்ஸ்சர் வருது பாருங்கள். இதை நம்ம இந்த கார்ன்ஃப்ளோர் தான் இதுக்கு காரணம். பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்ட்டு. இதை நம்ம கைவிடாமல் ஒரு 4 to 5 மினிட்ஸ் கிளறணுன்னா வேலை முடிஞ்சிச்சு. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் நிறுத்திட்டேன் ஸ்டவ்வை. பாருங்கள், ஒட்டவே இல்லை. கிளாஸி டெக்ஸ்சர் வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி வரணும். இதை நம்ம ஆரெல்லாம் வைக்க வேண்டாம். நம்ம சின்ன சின்ன கப்ஸில் ராமிகான்ஸ் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதில் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 4 hours வச்சோன்னா இந்த சாக்லேட் புட்டிங் ரெடி ஆகிடும். சூடாக தான் இருக்குது புட்டிங். நான் வந்து சின்ன சின்ன ராமிகான்ஸ் வச்சுருக்கேன். இது நான் வந்து இதில் எடுத்து வைக்கிறேன். கப்ஸ்லேயும் வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ. இது ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், 1/2 கப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், உங்கள் இஷ்டம்தான். இந்த மாதிரி நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். இது மாதிரி எல்லா கப்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படிங்க இந்த மாதிரி நம்ம ராமிகான்ஸில் வந்து நான் பண்ணியிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் உடனே பண்ணிடணும், இல்லாட்டி பாருங்கள் இப்போயே அந்த செட் ஆகும். ஏன்னா கார்ன்ஃப்ளோர் போட்டிருக்கோம், சாக்லேட் இருக்குது எல்லாமே. ஸோ உடனே நம்ம எந்த கப்பில் நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ, செட் பண்ண போகிறோமோ அங்கே வந்து அதுக்கு நம்ம மாற்றினோம். இது நம்ம ஒரு 4 hours மினிமம் ஃப்ரீசரில் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க சாக்லேட் புட்டிங் ரெடி ஆகிடும். நான் வந்து அதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் கொக்கோ பவுடர், மில்க்கு, சுகர், கார்ன்ஃப்ளோர் வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணலாம். கிளாஸ் ஆகிடுச்சு.
நம்ம டீமோல்ட் பண்ணலாம். நான் வந்து நைஃப் வச்சு ஃபுல்லாக ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து சர்விங் பிளேட்டில் வச்சு இப்படி தட்டினோன்னா டீமோல்ட் ஆகி வந்துடும். சில சமயம் எடுக்க முடியாதுன்னா நம்ம கொஞ்சம் சைட்ஸில் எடுத்து விட்டு இந்த மாதிரி வைக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸி சாக்லேட் புட்டிங் பாருங்கள், அப்படி ஜெல்லி மாதிரி ஆடுது. டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அப்படியேவும் நம்ம இதில் ஸ்பூன் விட்டு டீமோல்ட் பண்ணாமையும் நம்ம சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்படி எடுத்தா பார்த்திங்கன்னா சீஸ் கேக் மாதிரி இருக்கும், ஸ்மூத்தியாக இருக்கும். பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அழகாக வந்து நல்லாயிருக்கும். சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸ்ரீ பிரியாஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.